கோட்டில் 5 ரூபா எனக்கு குற்றம் அடித்து நான் அந்த குற்றத்தை இங்கே கட்டி நீதித்துறையினுடைய கட்டமைப்புக்குள்ளே அல்லது அவையினுடைய இதுக்குள்ளே இருக்கிறபடியாக நாங்கள் அதை பயன்படுத்த முடியும். வணக்கம் சொந்தங்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இடம் கிராமக்கூடன்னு சொல்கிறது. அதாவது ஆரம்ப காலத்தில் 50ஆம் ஆண்டு 60ஆம் ஆண்டு காலப்பகுதியில் கிராமக்கூடன்னு சொல்லி ஒவ்வொரு பிரதேசங்கள் ரீதியிலுமே இந்த கோடு அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே இது சங்கானை பிரதேசத்திலே உள்ள கிராமக்கோடு. உண்மையிலே இந்த கிராமக்கோடு கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு பிறகு 75-80 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று அதை புனரமைக்கும் பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். அனிப்பாய் போலீசாரும் சங்கானை மக்களும் இணைந்து இதனை புனரமைப்பதற்கான சுத்தப்படுத்தல் முதற்கட்டமாக செய்திருக்கிறோம். உண்மையில பாருங்க, இந்த கிராமக்கோட்டின் தேவை என்பது ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் மக்களின் சேவைகளை செய்வதற்காக ஆரம்பத்திலிருந்து இதை பயன்படுத்தி வந்திருக்கிறது. ஆனால் நீண்ட காலமாக 80 ஆண்டுகளுக்கு மேலாக இதனை பயன்படுத்த முடியாதவாறு மிகவும் பற்றை காடாக இருந்தது. மீண்டும் அதனை இயங்குவதற்கான ஏற்பாடுகளில் மக்கள் முன்வரமாக செயற்பட்டிருக்கின்றனர். அந்த வகையிலே இன்று மானிப்பாய் போலீசாரும் சங்கானை பிரதேசத்தில் உள்ள மக்களும் இணைந்து இந்த வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறார். உண்மையிலே இன்றைய காலகட்டத்தில் ஒரு தேவையான விடயமாக இருக்கின்றது. இன்று குற்றச்செயல்கள் அதிகரித்துக் கொண்டு போகின்றது. சிறுவர்களின் நன்னடத்தை தொடர்பான பார்க்க வேண்டிய தேவைப்பாடு நிறையவே இருக்கின்றது. அந்த வகையிலே நீண்ட காலத்துக்கு பிறகு இவ்வாறான ஒரு சேவையில் ஈடுபட்டிருக்கின்றனர். உண்மையிலே வரவேற்க விடயமாக இருக்கிறது. மக்களும் இதைத்தான் விரும்புகின்றார்கள். அந்த வகையிலே இந்த கிராமக்கூட என்பது 80ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இங்கே கடமையாற்றிய காவல்துறையினர் மற்றும் இங்கு குற்றப்பணங்களை செலுத்திய நபர்களை நாங்கள் சந்திச்சிருக்கின்றோம். கிட்டத்தட்ட சங்கான பிரதேசத்தில் நீண்ட காலமாக இருக்கின்றபடியால் இதனை இப்பிரதேசத்தில் உள்ள மக்கள் இதனை மீண்டும் இயங்குவதற்கு விண்ணப்பித்திருக்கின்றனர், கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். அந்த வகையிலே இது எதிர்காலத்திலே இயங்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடும் மக்கள் என்று தங்களது பணியை மானிப்பாய் போலீசாரோட இணைந்து இதனை சுத்தப்படுத்தும் வேலையில் ஈடுபட்டிருக்கின்றனர். இந்த கட்டடங்களை பார்த்தீங்கன்னா தெரியும், கிட்டத்தட்ட 80ஆம் ஆண்டு காலப்பகுதியில் 80ஆம் ஆண்டில் 50ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மிக சுண்ணாம்பு கற்களால் மிக அந்த முதல கற்கள் மேலே சொல்லப்படுறது அதால் கட்டப்பட்ட ஒரு கட்டடம். உண்மையிலே மிக பழமையான கட்டடம். உண்மையிலே கிட்டத்தட்ட இதை நிறைய பேர் பார்த்துருக்கிறார். சென்ற கிழமை கூட வெள்ளக்காரர் கோட்டையில் புகைப்படம் எடுத்தார்கள் அதை ஆவணப்படுத்துவதற்கு. அது இங்கேயும் பற்றி பார்த்தார்கள், அவங்களுக்கு போக முடியவில்லை, அடைத்திருந்தது. ஆனால் இந்த முறைதான் நான் திறந்து கிளீன் பண்ணி இதை செய்திருக்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளில் முன்னுதாரணமாக இருக்கும் மானிப்பாய் போலீசார்கள் உண்மை வரவேற்க விடயம். மக்கள் மிக சந்தோஷப்படுகின்றனர். சங்கான பிரதேச மக்கள் தங்களது கிராமத்துக்கு இவ்வாறான ஒரு திட்டம் மீண்டும் வருவது என்பது மிகவும் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறதாக கூறியிருக்கின்றனர். அந்த வகையிலே இந்த கட்டடம் தொடர்பாக நாம் பார்த்திருக்கிறோம். இது சங்கானையிலே சங்கான ஒல்லாந்தர் கோட்டைக்கு அருகாமையில் இருக்கின்றது. இந்த கட்டிடம் வந்தால் பார்க்கலாம் நீங்கள். இதை முதற்கட்டமான வேலை இன்று சுத்தப்படுத்தல் ஈடுபட்டிருக்கின்றனர். போலீசாரும் மக்களும் இணைந்து இந்த கிராமக்கோடு இயங்கினால் உண்மையாக நீண்ட தூரம் செய்து சென்றுதான் அவர்கள் தங்கள் பிரச்சனைகளை கோரிக்கையை முன்வைத்து அதற்கான தீர்வுகளை பெறக்கூடிய மாதிரி இருக்கின்றது. ஆனால் இது வளமையாக இயங்கி வந்தால் உண்மையிலே சிறப்பாக இருக்கும் என மக்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு பிரதேச ரீதியிலுமே இவ்வாறான செயற்பாடுகள் நடைபெற்று வந்தால் மக்களின் நேரங்கள் மக்களின் விரயங்களை இலகுவாக்கக்கூடியவாறு இருக்கும் என்பது மக்களின் நோக்கமாக இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தில் இவ்வாறான கிராமக்கோடுகள் முழுமையாக இயங்க வேண்டும், மக்களுக்கு தரமான சேவைகளை வழங்க வேண்டும் என்று மக்களும் வேண்டுகின்றனர். மேலே இவ்வாறான சேவைகள் வரவேற்க விடயமாக இருக்கின்றன. அந்த வகையில் இது மீண்டும் பழையபடி இயங்கும் என்று சொன்னால் மக்கள் பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் என்றுதான் எமது கருத்தாக இருக்கின்றது. அந்த வகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் பாருங்கள், அந்த கிராமக்கூடிய கிணற பாருங்கள், இந்த பழமை வாய்ந்த கிணறுன்னு சொல்லி உண்மையிலே பழமை வாய்ந்ததை பார்க்க விளங்குது. இது பாழடைந்திருக்கின்றது. உண்மையிலே இவ்வாறான தொன்மை வாய்ந்த சில இடங்களை நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. மக்களுக்கு இதை காட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது. பாருங்கள், நீண்ட காலத்து பிறகு இவ்வாறான ஒரு செயற்பாடு மீண்டும் எமது தமிழர் பகுதி தாயங்க பகுதியிலே நிகழ்கின்றது. இதனை இயக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு மக்களும் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. இந்த கட்டத்தை பார்த்தீங்கன்னா வழங்கவங்களுக்கு எப்படி பாலடைந்திருக்குன்னு சொல்லி இது கிட்டத்தட்ட 60ஆம் ஆண்டுக்கு 80ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட கட்டம்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்படி பாருங்கள், நீங்கள் இது உண்மையிலே என்ன சொல்கிறது, இப்படியான இடம் இருக்குன்னு சொல்லி எனக்கு கொட்டன் தெரியும். ஆனால் இன்றைய தான் உள்ளே போக முடிஞ்சது. உள்ளே போய் பார்க்கக்கூடிய மாதிரி பாலடைந்து பயங்கர ஒரு சேதமான ஒரு இதாக இருக்குது. ஆனால் இதே வாடி உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த என்ன மாதிரி ஒரு நீதிமன்றத்தின் சாயலில் தான் இருக்குது. பாருங்கள் இந்த கட்டடத்தை எப்படி இருக்குன்னு சொல்லி. இது பழமை வாய்ந்த தூய்மை வாய்ந்த ஒரு கட்டடம்.
உள்ளுக்கெல்லாம் ஆமாம் அப்படி இருக்கு பாருங்க. இது வந்து அறை வந்து போகுது. அந்த என்ன சொல்கிறது, அந்த உள்ளுக்கு வந்து ஆக்களை வச்சுக்கிற மாதிரி அது எல்லாமே இருக்குது. இப்போ இதுதான் அந்த முகப்பு. அது எழுதியிருக்கு விளாங்கையில், எனக்கு அந்த எழுத்து விளாங்கையில் அழிஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா விளங்கம். ஏதோ எழுதியிருக்கு தமிழ் மாதிரி தாங்க. தமிழ்நாடு இருக்கு, தமிழ்நாடு இருக்க உறிஞ்சிது இல்லை, அப்படி உறிஞ்சிலாம் சிதவடைஞ்சிது ஃபுல்லாக. இந்த கல் பிறகு அப்படி பழைய அந்த வெயிட்டில் அகற்கல். இது வந்து ஒரு ரூம் மாதிரி ஒன்று இருக்குது இங்கால. இந்த உள்ள போனீங்கன்னா சைடில் இங்கால ரூம் ஒன்று இருக்குது பாருங்கள். உண்மையிலே இவ்வாறான ஒரு இடத்தை வந்து நாங்கள் மீண்டும் புதுப்பொலிவுடன் பார்ப்பது என்பது மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விடயம், ஒரு வரவேற்கிற விடயமாகவே இருக்கிறது. இதுதான் இந்த கடந்த உள்ளமை பாருங்கள். இவ்வளோ ஒரு சிதவடைந்து இவ்வளோ ஒரு 80 ஆண்டு பாருங்கள், 80 ஆண்டாக பாருங்கள். இப்போ இவ்வளோ காலத்துக்கு இந்த கட்டுற நிலையாக இருக்குது, உருவமாக இருக்குது. ஆனால் சிதைவடைந்து இருந்தாலும் அந்த உருவத்தின் அமைப்பு அப்படியே இருக்கின்றது பாருங்கள். இது வந்து சைட் சீவர் பாருங்கள், அப்படியே கண்டு அப்படியே அந்த பழைய கற்கள் அந்த கட்டணம் அப்படியே அந்த தெந்தவழியில் பாவின காலம் இல்லாமல் அப்படி வந்தபடி அப்படியே சிதவடைஞ்சிருக்கு. இது பக்கம் கோல் மாதிரி இருக்குது. அப்படியே இதால் வந்தீங்கன்னு சொன்னால் பின்பக்கம் ஒரு ரூம் ஒன்று இருக்கு இங்கால. இது அந்த பழைய தீராந்த நிலைகள் பாருங்கள். பழைய 80ஆம் ஆண்டு கால போய் என்ன பாருங்கள் அப்படிங்கன்னு சொல்லி அப்படி இங்கால. இது வந்து அந்த கட்டிடங்கள் உள்பகுதி பார்த்தீங்கன்னா வணங்கும். ஓகே, இந்த நீதிமன்றத்தில் குற்றப்பணம் செலுத்தியவர்களும் இங்கே சாதிச்சிருக்கிறார்கள். அவர்களை நிலைமையை நாங்கள் பார்ப்போம். இந்த நீதிமன்றத்தில் குற்றப்பணம் செலுத்தின ஒரு 2 ஐயா சந்திச்சிருக்கிறோம். 50ஆம் ஆண்டு காலப்பதில் சைக்கிளில் ஓடி வரைக்க வந்து ஹெட்லைட் வேலை செய்யலாம், லைட் வேலை செய்யலாம்னு சொல்லி குற்றப்பணம் செலுத்தியிருக்கிறோம். அவையை நாங்கள் சந்திக்கிறோம். எல்லோருக்கும் வணக்கம். இது இப்போ நான் நிற்கிறது சங்கான கிராம கோடு. இந்த கிராம கோட்டில் எனக்கு 12 வயசு இருக்கும் பொழுது 10-12 படிக்கிற காலத்தில் 12 வயசுக்கிட்ட இருக்கும். லைட் இல்லாமல் சைக்கிள் ஓனதுக்கும் நம்பர் பிளேட்டு நம்ம டேக்ஸ் இல்லாமல் இருக்காண்டியும் இந்த கோட்டில் 5 ரூபா எனக்கு குற்றம் அடித்து நான் அந்த குற்றத்தை இங்கே கட்டினான். இந்த ஞாபகம் இப்போவும் நல்ல ஞாபகம் இருக்குது. 5 ரூபா கட்டினான். அந்த வயது ஒரு பழமை வாய்ந்த ஒரு கிராமக்கோடு. அந்த கிராமக்கோட்டை இது இப்படி ஒரு பெரிய கூடாக இந்த வந்தால் இந்த மக்களுக்கு வலிமை இருக்கும் மக்களுக்கு ஒரு பிரயோசனமாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இவர்கள் வந்து மாநில காவல்துறையினர் வந்து இதில் துப்புரவு செய்கிறார்கள். பட்டினாவிருத்தி சபை எல்லாரும் பொது அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இதை துப்புரவு செய்கிறார்கள். எனது வேண்டுகோள், எனது ஆசை, இந்த இதில் ஒரு கோடு கிழமையிலே ஒரு நாள் என்றாலும் இந்த கூட ஆக்கி தரணும் என்றதை தான் எனது ஆசையோட வேண்டுகொள்வேன். நாங்கள் தற்போது சங்காயனுடைய உள்ளாந்தர் கோட்டை என்று சொல்வார்கள். அதுக்கு முன்பாக வலிமைக்கு பிரிய சபையினுடைய உப அலுவலகம் அமைந்துள்ளது. அதுக்கு அருகாமையில் நீண்ட காலமாக பாவனைக்கு உட்படுத்தாமல் வந்து கிராமிய கோடு என்று சொல்லி அந்த காலத்தில் சொல்லுவேன் நினைக்கிறேன். அந்த கிராமிய நீதிமன்றானது நீண்ட காலமாக இயங்காமல் இருக்கின்றது. இன்று மானிப்பாய் போலீஸ் நிலையத்தினரும் பொதுமக்கள் மற்றும் வலிமேற்கு பிரிய சபையினுடைய ஊழியர்களும் இணைந்து இந்த இடத்தினை வந்து சுத்தப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலே எதிர்காலத்தில் வந்து இப்போ இன்றைய சூழலில் வந்து இந்த கிராமிய கோடுகள தேவையானது ஒரு இன்றியமையாத ஒரு தேவையாக இருக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த இடத்தினை வந்து சங்கான பட்டண அபிவிருத்தியால் பல்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதற்கு முயன்றோம். ஆனால் இது வந்து ஒரு நீதித்துறையினுடைய கட்டமைப்புக்குள்ளே அல்லது அவையினுடைய இதுக்குள்ளே இருக்கிறபடியால் நாங்கள் அதை வந்து பயன்படுத்த முடியாமல் போனது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய இந்த யாழ் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த குற்றச்செயல்கள அபரீதிய வளர்ச்சிகார் தொடர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எதிர்காலத்தில் வந்து இங்கே இந்த கிராமிய கோடு அமைந்தால் மக்கள் ஒரு குறைந்த ஒரு தூரங்களில் இருந்து வந்து நல்ல சேவையை பெற முடியும் என்று நாங்கள் கருதுகின்றோம். இது மானிப்பாய் போலீசார் இன்றைக்கு இணைந்து எங்களையும் அழைத்து இந்த வலிமைக்கு பிரேசோடு இணைந்து இன்று இந்த தினத்தில் வந்து சுத்தம் செய்து கொண்டிருக்கின்றோம். அவ்வளோ பழைய ஞாபகம் இருக்கின்றது. இந்த கோட்ஸில் நான் 54-55ஆம் ஆண்டு நான் பள்ளிக்கூடம் விடவில்லை, படித்து கொண்டிருக்கிற காலத்தில் சைக்கிளில் வந்த இடத்துல லைட் இல்லாமலும் நம்பர் பிளேட்டும் இல்லாமல் பிடித்து குற்றமதி இந்த மண்டபத்தில் இதே இடத்துல 5 ரூபா நான் ஃபைன் கட்டினேன் இந்த கோட்ஸுக்கு. அது மறக்க முடியாத ஞாபகம் இப்பவும் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. சைக்கிளில் இரவில் எங்கே எந்த சந்தை சங்கானிக்க இரவு வந்தீங்க? ஒரு 7-7:30 மணி இருக்கும். அப்போ வரும் பொழுது பிடிச்சு
அப்போ நம்பர் பிளேட் இருக்கு சைக்கிள். இப்போ இல்லை நம்பர் பிளேட் இல்லை, இது நம்பர் பிளேட் ஒன்று இருக்கு, அதுக்கும் லைட்டும். இல்லைன்னா ஃபைன். 5 ரூபா குற்றம் அடிச்சது. எழுதினா உடனே அடிச்சது. இப்போ எழுதினது வழக்கு போட்டு குறாம கோர்ட்டுல வந்து இங்கே வந்து அங்கே ஃபைன் அடிச்சது. சரி. ஃபைன் அடிச்சது இந்த கோர்ஸில் வந்து இந்த இடத்துல. நான் அன்றைக்கு பிறகு சத்தியமா இன்றைக்கு தான் இந்த இதில் காலடி வைக்கிறேன். அண்டை பிறகு 60 வயசுக்கு 60 ஆண்டுக்கு பிறகு 60 இது 55 70 எனக்கு 12 55ஆம் ஆண்டு இருக்கு. 55ஆம் ஆண்டு 55ஆம் ஆண்டு இருக்கு. கோடா இருந்தது என்ன உண்மையில இது இந்த கோடு வந்த மேல இப்ப இன்றைய காலத்தில் சுத்த வர பிராக்கெட் இருந்தது. அதுக்குள்ள புயலாக்கால இருந்தவ நாங்கள் இஞ்சால 2 சுத்த வர ஆக்க நிற்கிறவ, சுத்த வர ஆக்க நிற்பினோம். அதுல கூப்பிட்டு கொண்டே நான் பயனடிச்சு பின்ன காசு கட்டிட்டேன். அப்ப போலீஸாக என்ன மேல போட்டது இது காவி அரசோட்ஸ் ஃபுல் இது இல்லை அரசோட்ஸில் வருவினம். அப்பா என்ன கட்டிருக்காங்க. ஓகே 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 ரைட் ஓகே.